5 ரூபா போயினா 10 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாபூசி தேர்முட்டி பக்கத்தில் மல்லி பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன பண்ணலாம் இன்றைக்கி 5 ரூபாயா? மல்லி பாருங்கள் 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கருவேப்பிலை எவ்வளோ தம்பி? கிலோ 60. கண்ணு உங்கள் கடை தானே அது? உங்கள் கடை தானே ஃப்ரெண்ட்ஸு? இன்னைக்கு எவ்வளோ தம்பி மணத்தை கழிக்கிறேன்? எவ்வளோ 5 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க? வாழைத்தண்டு அக்காவு தான் எவ்வளோக்கா? 10 ரூபாயா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேறு மொச்சை வர வச்சுருக்காங்க. அப்போ எந்த ஊர் நீங்கள்? கோலத்துக்கு வந்து அப்படியே ஒரு ஊர் இருக்குது. இப்போ இது வந்து நாட்டு அத்திப்பழம் இல்லைங்களா? எவ்வளோண்ணா கொடுக்குறீங்க? கிலோ 60. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை உள்ளெல்லாம் புழு இருக்குறாங்களா? சும்மா என்னண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாட்டு அத்திப்பழம். இது வந்து கிடைக்காது. இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது இல்லைண்ணா. ரத்த உரத்துக்கு வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. விலை ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ சீசனு எல்லா டைமும் இது கிடைக்காது. அதேமாரி மொச்சவரன்னா உங்கள் காட்டு பயிராண்ணா? காடு வச்சுருக்கீங்களா? பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். காட்டில் மொச்சவரை கிலோ 130 ரூபா சொல்கிறாரு. பயிர் சூப்பராக இருக்குது பாருங்கள். மொச்சவரை கிலோ கணக்கில் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை ஏக்கர் போட்டீங்க? ஒரே ஏக்கர் தான் காய்ச்சது. கொஞ்சம் குறைச்சி கொடுக்க மாட்டீங்க எனக்கு? 100 ரூபா போட்டு கொடுக்க நான் வாங்கிக்கிறேன். இந்த அப்பா கேளுங்க எவ்வளோண்ணா? 120. அதுக்கு மேலே கடை சேர்த்து சொல்லுவார். வடியில் வேணும்னா கிலோ வேணும்னா 120. நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். இதே ஒரு மூட்டை பயிருக்கு பக்கம் கொட்டி வச்சுருக்குறாங்க. அவரை பருப்பு பாருங்கள். பாருங்கள் அந்த கூட்டாத்துப்பட்டி பக்கத்தில் அப்படி சொல்லுங்கள். 50. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெங்காயம் 50 ரூபா சொல்கிறாங்க. முருங்கைக்காய் வந்து கிலோ 30-40 ரூபா தான். அவ்வளோதான் விலை இறங்கி போச்சு. அப்படியே எடுத்து போய் நான் சேர்த்து போடணும். இடையில என்ன வச்சுட்டுக்கிறேன். விலை குறைஞ்சி போச்சு இல்லையா? எந்த ஒரு பூண்டுண்ணா தெரியல. பார்த்தா கொடைக்கானல் பூண்டு மாதிரி தெரியல. அதனால தான் கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாபூசி வெளி மார்க்கெட்டு தான் தேர்முட்டி பக்கத்தில். கிழங்கு பாருங்கள் 2 கிலோ 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. விலை கம்மியாக இருக்குது. சக்கரை வெள்ளி கிழங்கு எவ்வளோங்க? கிலோ 40. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். குச்சி கிழங்கு எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? லோக்கல் கிழங்கு தானே? சித்திர கோயிலா? பூண்டு என்ன விலைங்க? 90. உங்ககிட்ட எவ்வளோம்மா கிழங்கு? நான் அதே 40 தான். வெள்ளரிக்கா 100 ரூபா. கொய்யா பழமா 70. அத்திப்பழம் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? ஏற்காடா? இரும்பாலையா? கீழே விளையுது. கீழே இது கிடைக்குது இல்லையா? எவ்வளோ பேர்? 250. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அத்திப்பழம் 250 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அத்திப்பழம் கிடைக்குது 50. பாருங்கள் வெள்ளரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக வச்சுருக்காங்க. கிலோ 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே கூர்லையும் கட்டி வச்சிருக்கு. கூர் எவ்வளோங்க? 20 ரூபா. தக்காளி 15 ரூபா பாருங்கள். விலை கம்மியாக இருக்குது. 2.5 கிலோ 100, 3 கிலோ 100, 5 கிலோ 100. அது எவ்வளோக்கா? 50. அது 3 கிலோ 100, இது 50. தேர்முட்டி பக்கத்தில் தான் பாருங்கள் வாபூசி வெளி மார்க்கெட்டு. விலை கம்மியாக இருக்குது பாருங்கள். மல்லி பாருங்க கட்டு 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்க. புதினா வந்து 10 ரூபா சொல்கிறாங்க.
கொத்தமல்லி மட்டும்தான் விலை அதிகம், புதினால விலை கம்மி. இது வந்து எவ்வளோங்க? ஒன்று 15 ரூபா. 15 ரூபா தான். சரி, 1 கிலோ இருக்கும். பாருங்க, புதினா 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. தம்பி கடையா? தம்பி கடை தான். உங்களுக்குதா? உங்களுதா? நீங்க ஓனரா? இல்லையா,